இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன வேலை செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி முதல் வேலையாக நம்ம டிசம்பர் பூச்செடியை வந்து பதியம் தாங்க போட சொன்னேன். ஏன்னாக்கா இன்றைக்கி கொத்துறதுக்கு ஆட்கள் வந்திருந்தாங்க. அப்படியே செடியை சுற்றி கொத்தி விட்டுட்டு அப்படியே செடிகளை எல்லாத்தையும் பதியம் போட்டு விட்டோம். ஏன்னாக்கா நிறைய பேர் இந்த டிசம்பர் பூச்செடி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, அதனாலேயே பதியம் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் பதியம் கொஞ்சம் போட்டு விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம காய்கறி பந்தல் தாங்க. இதில் வந்து நம்ம கிராமத்து சைடெலாம் வந்து இந்த மெத்தடு தான் பயன்படுத்துவாங்க. அதை தான் இன்றைக்கி வந்து நான் செய்யலாம் அப்படின்ட்டு நல்லா குழி நோண்டிக்குவாங்க. அதில் வந்து தினமும் நம்ம பயன்படுத்த காய்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கழிவுகளை வந்து அதில் போட்டுக்கிட்டே வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மண் போட்டு மூடிட்டு அப்படியே காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தாக்கா அது அப்படியே மக்கிரும். அப்படியே அது ஒரு 6 மாதம் கழித்து அதுக்கு மேலேயே வந்து கொஞ்சம் விதைகளை போட்டோமா அதிலிருந்து அப்படியே செடிகள் முளைச்சி வரும். ரொம்ப நல்லா சத்தாக இருக்குங்க அந்த செடிகள் வந்து. அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எருவும் போட தேவையில்லை. அதனால் அதுக்கு குழியும் நோண்டி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக வந்து சாயந்தரமாக கொஞ்சம் தக்காளி நாற்று வந்து எங்கள் மாமியார் கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த தக்காளி நாற்றையும் வந்து நல்ல நடவு செஞ்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர வெயில் காலத்தில் வந்து நமக்கு தக்காளி பழம் வேணும் இல்லைங்களா வீட்டுக்கு. அதனால் தக்காளியும் நடவு செஞ்சாச்சு. நல்ல நாட்டு தக்காளி நட்டு வச்சுருக்கிறேன் நம்ம தோட்டத்தில்.